மின நிகழ்ச்சியில் சந்திப்பதை உங்களுக்கு மகிழ்ச்சி அடைகிறோம். இன்று எமது மின நிகழ்ச்சியில் நாங்கள் தற்பொழுது நான் ஏற்கனவே குறிப்பால் பாராளுமன்ற உறுப்பினராகின்ற வேலாயுதம் அவர்களையும் அதேபோல் மாகாண சபைக்கு வர வேண்டும் என்று ஜேபி கட்சியிலே தேசிய பட்டியலில் பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி தற்பொழுது பதுளை மாவட்டத்தினூடாக மாகாண சபைக்கு போட்டியிடுகின்ற ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்களையும் நாங்கள் இன்றைய மின நிகழ்ச்சியில் அழைத்திருக்கின்றோம். இதில் முக்கியமான விடயம் என்னவென்றால், இந்த ஊவா தேர்தலிலே மலையக மக்களின் பிரச்சனைகள் பலர் பேச இருக்கிறார்கள். இதில் மலையகத்தில் எதிர்க்கட்சியில் இருந்து அரசியல் செய்வது என்பது என்றுமே நடைபெற்ற விடயம் அல்ல. இன்று நான் நினைக்கிறேன் ஜேபி கட்சியின் தலைவர் அனுகுதி சாநாயக் அவர்கள் கூறினால் 39 வருடங்களாக தொண்டமானவர்கள் அமைச்சராக இருந்திருக்கிறார்கள். அதாவது சீரவிசி ஆளுங்கட்சியில் இருந்திருக்கிறது. ஆனால் பதுளை நுவரெலியா மாவட்டங்களில் என்ன நடந்திருக்கிறது என்றார்கள். அதை பறைசாற்றியது போல் வந்த திகாம்பரம் அவர்களும் அதே போல் அரசியல் இணைந்து கொண்டார். ஆனால் ஐக்கிய தேசிய கட்சியில் வாக்கு கேட்டு அரசியல் இணைந்து அமைச்சர் பதவி பெறுவது பலரின் வழக்கமாக இருந்தது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக நான் நினைக்கிறேன் வேலாயுதத்துக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை என்று நான் கூற முடியாது. என்றால் அவர் அங்கு கிராஸ் பண்ணுவதற்கான எந்த ஒரு நடவடிக்கையும் அவர் எடுக்கவில்லை. ஆனால் பலர் யானையில் கேட்பது வெத்திலையில் மாறுவது, வெத்திலையில் கேட்பது யானையில் மாறுவது, இப்படியான நடவடிக்கைகள் தான் நடந்தேறின. இந்த வகையில் தற்பொழுது மாகாண சபையில் வர இருக்கின்ற ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்களும் எதிர்க்கட்சி வரிசையில் நன்கே பழக்கப்பட்டவர்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பு போல் எதிர்க்கட்சியில் இருந்து நாங்கள் அரசியல் செய்ய முடியும் என்பதனை நம்பிக்கையில் கொண்டவர்கள். எனவே இவர்கள் இருவருடைய பிரதித்துவம் இன்றைய ஊவா தேர்தலில் முக்கியமான விடயம். அந்த வகையில் தான் நாங்கள் இவர்களை அழைத்திருக்கின்றோம். என்ற இவர்களை பார்த்து இந்த கொப்பு விட்டு கொப்பு குரங்கு பாய்வது போல் கட்சியில் கேட்டுவிட்டு அமைச்சர் பதவிகளுக்காக பாய்பவர்களுக்கு இது ஒரு பாடமாக இருக்கலாம் என்பதனாலும் இன்று கூட நுவரெலியா மாவட்டத்திலே கடிதம் எழுதுபவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் எழுதுவதில்லை, கௌரவ அமைச்சர் அவர்கள் எழுதுகிறார்கள். என்றால் அவர்களுக்கு தெரியாது. என்றால் தேர்தல் வென்ற பின்பு எல்லாருமே அமைச்சராகி விடுகிறார்கள். கடந்த முறை மாகாண பாராளுமன்ற தேர்தலிலே கிட்டத்தட்ட 6 மலையகத்தைச் சேர்ந்த பிரதி அமைச்சர்கள் வீட்டுக்கு அனுப்பப்பட்டார்கள். அந்த வகையில் வணக்கம் ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்கள். வணக்கம் ரங்கா. இன்றைய ஊவா தேர்தலை நீங்கள் இந்த வகையில் பார்க்கிறீர்கள். இதைவிட மலைய மக்களின் நிலைமை இன்று பல விடயங்கள் பேசப்படுகின்றன. எனக்கு உங்களிடம் பேச வேண்டிய விடயங்கள் 2 விடயங்கள் முக்கியமாக இருக்கின்றன. என்றால் நீங்கள் இன்று பார்த்தேன், அந்த ஒன்று கோப் ரிப்போர்ட்டை கொண்டிருக்கிறீர்கள். அதாவது அரச திணைக்களங்களிலே இருந்து வெளிவருகின்ற லஞ்ச ஊழல். அடுத்தது அதுக்கு கீழே அதன் பாரத்தை சுமக்க இயலாமல் ஒரு புத்தகம் ஒன்று அதில் இருக்கிறது. அது மைந்த சிந்தனை. எனக்கு என்ன தேவை என்றால், உங்களுக்கு தெரியும் இந்த அரசாங்கம் இனவாத அரசாங்கம் என்று கூறி இந்த அரசாங்கத்துக்கு வாக்களிக்க வேண்டாம் என்று ஆறுமுகம் தொண்டமானவர்களும் முத்து சிவலிங்கம் அவர்களும் கூறி வந்தார்கள். ரணில் விக்ரமசிங்க வாக்களியுங்கள் என்று. அப்பொழுது மலையக மக்கள் முன்னணியின் கட்சியில் சந்திரசேகரனின் கட்சியில் இருந்த திகாம்பரம் அவர்கள் சந்திரசேகரன் அவர்களை நட்டாத்தில் விட்டுவிட்டு மாகாண சபை உறுப்பினராக அந்த மலையக மக்கள் முன்னணியிலிருந்து வந்து ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுக்கு ஆதரவளித்தார். அவரும் மற்றொருவருடைய பேர் என்ன, அருள்சாமி. எனவே மலையக மக்கள் முன்னணியில் இருந்த 2 மாகாண சபை உறுப்பினர்கள் மலையக மக்கள் முன்னியை விட்டு திகாம்பரமும் அருள்சாமியும் பிரிந்தார்கள். பிரிந்து ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சக்கு ஆதரவளித்தார்கள். அந்த பொழுது தயாரித்த இந்த மஹிந்த சிந்தனையில் பல விடயங்கள் மலைய மக்களை பற்றி குறிப்பிடப்பட்டிருந்தன. ஆனால் இன்றும் திகாம்பரம் அரசியல் இருக்கின்றார். ஆறுமுகம் தொண்டமான் 2005ஆம் ஆண்டு சப்போர்ட் பண்ணாட்டும் அவர் அரசியல் இருக்கின்றார். இந்த சிந்தனையில் குறிப்பிட்ட மலைய மக்களின் பிரச்சனைகள் என்ன தீர்க்கப்பட்டிருக்கின்றன? நன்றி ரங்கா அவர்களே. நிச்சயமாக நீங்கள் குறிப்பிடுவது போல இந்த ஊவா மாகாண சபை தேர்தல் இன்று நடைபெறுகின்றது. இந்த ஊவா மாகாண சபை தேர்தல் என்பது மக்கள் விடுதலை முன்னணி என்ற அடிப்படையில் ரங்கா அவர்களை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம்.
இது மிக ஒரு தீர்க்கமான தேர்தல் என்றே நாங்கள் கருதுகிறோம். ஏனென்றால் இந்த தேர்தலுக்கு பிறகு அரசாங்கம் அடுத்த தேர்தலுக்கு தயாராகி கொண்டிருக்கின்றது. அதாவது ஜனாதிபதி தேர்தலுக்கு போவதா அல்லது வேறு தேர்தலை நோக்கி நகர்வதா அல்லது ஜனாதிபதி தேர்தலை பிற்போடுவதா என்கின்ற ஒரு கருத்தை அறிவதற்கான தேர்தலாகவே இந்த ஊவா மாகாண சபை தேர்தல் நடைபெறப் போகும். எங்களுக்கு 2009ஆம் ஆண்டை நாங்கள் பார்க்கின்ற பொழுதும் கூட ஊவா மாகாண சபை தேர்தலே கடைசியான தேர்தலாக நடைபெற்றது ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்பு. அப்ப அந்த ஊவா மாகாண சபை தேர்தலில் பின்பே 2010ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்றது. அதன் அடிப்படையில் இன்று இந்த ராஜபக்சாக்கள் இன்று இந்த ஊவா மாகாண சபை தேர்தலை நடாத்துவதற்கான காரணம், அதாவது அடுத்த ஜனாதிபதி தேர்தலுக்கு செல்வதற்காக நாடி பிடித்து பார்ப்பதற்கான தேர்தலாகவே இந்த தேர்தலை நாங்கள் கருதுகிறோம். அதில் இன்று விசேடமாக ஊவா மாகாணத்தை எடுத்துக்கொண்டால் முஸ்லிம் வாக்குகள் இன்று அரசாங்கத்துக்கு கிடைக்க போவதில்லை. ஏனென்றால் முஸ்லிம் மக்கள் மீது அண்மையில் கட்டவிழ்த்து விட்ட காடைத்தனங்கள், அடாவடித்தனங்கள் அல்லது இன கலவரங்கள் அனைத்துக்கும் பின்னால் வேறு யாருமல்ல அரசாங்கமே இருக்கின்றது. அரசாங்கமே பொறுப்பேற்க வேண்டும். அதனால் இன்று முஸ்லிம்களுக்கு எதிரான செயற்பாடுகளுக்கு காரணகர்த்தாக்கள் இந்த ராஜபக்சாக்கள். இரண்டாவது, சிங்கள வாக்குகள் முன்பு போல் குறைந்திருக்கின்றது. ஏனென்றால் சிங்கள மக்கள் இன்று மஹிந்த ராஜபக்ச அவர்களின் செப்படி வித்தைக்கு ஏமாறுவதற்கு தயாரில்லை என்பதை கடந்த தென் மாகாணம் மேல் மாகாண சபை தேர்தலில் கோடிட்டு காட்டியிருக்கின்றார். இப்பொழுது ராஜபக்சாக்களுக்கு தேவை இருக்கின்றது, ஊவா மாகாணத்தில் அப்படியானால் முஸ்லிம் வாக்குகள் கிடைக்காது, சிங்கள வாக்குகள் குறைய போகின்றன. அப்படியானால் ஒரே ஒரு பக்கம் தான் இருக்கின்றது, தோட்ட தொழிலாளர்களது விசேடமாக மலையக மக்களின் வாக்குகளை தக்க வைத்துக் கொள்வது எப்படி, அல்லது அந்த வாக்குகளை தாங்கள் பக்கம் ஈர்த்துக் கொள்வது எப்படி என்கின்ற செயற்பாடையும் ராமலிங்கம் சந்திரசேகரே, அதில் அவர்களின் தவறும் இல்லை. நீங்கள் பார்த்தீர்கள், வடக்கிலே முற்று முழுதாக அரசுக்கு எதிராக வாக்களிக்கப்பட்டது தமிழ் பேசும் மக்களினால். அதே கிழக்கில் பார்த்தீர்களா இருந்தாலும் அரசுக்கு எதிராக பேசின ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் 7 ஆசனங்களையும், தமிழ் தேசிய கூட்டமைப்பும் அதிக ஆசனங்களை பெறுகிறது. அரசு படுதோல்வி அடைகிறது வடகிழக்கிலே. எனவே தமிழ் பேசும் மக்கள் பிரதானமாக வாழுகின்ற வடகிழக்கில் தோல்வி அடைகின்ற அதே நேரம் நுவரெலியா மாவட்டத்தில், அதாவது மத்திய மாகாண சபையில் முழு தமிழ் உறுப்பினர்களும் ஆளுங்கட்சியில் தெரிவு செய்யப்படுகிறார்கள். கிட்டத்தட்ட நுவரெலியா மாவட்டத்தில் 6 உறுப்பினர்கள் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸில், கிட்டத்தட்ட ஒவ்வொருத்தரும் 50,000 வாக்குகள். அவர்கள் எடுத்த வாக்குகளினால் திகாம்பரம் அவர்களும் செல்லுகின்ற நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. எனவே அரசிற்கு மலைய மக்களின் வாக்கு, தமிழ் மக்களின் வாக்கு நுவரெலியா மாவட்டத்தில் கிடைத்திருக்கிறது, கண்டியில் கிடைத்திருக்கிறது. நிச்சயமா அதான் நான் சொல்றேன், கிடைத்தது. அந்த கிடைத்த வாக்குகளை ஊவா மாகாணத்திலும் தக்க வைத்துக் கொண்டு இதில் பெருவெற்றி பெற வேண்டும் என்கின்ற ஒரு தோரணையில் தான் இந்த அரசாங்கம் இருக்கின்றது. ஆனால் ரங்கா, ஒரு உண்மை இருக்கின்றது. இன்று, அதாவது இது நாள் வரைக்கும் இந்த அரசாங்கம் சரி அல்லது இந்த மலையக மக்களை பிரதிநிதித்துவம் செய்கின்ற இந்த தொழிற்சங்கங்கள் அல்லது ஆறுமுகம் தொண்டமான் திகாம்பரம் போன்றவர்கள் எல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள், தோட்ட தொழிலாளி இன்னமும் கொண்டு கட்டி கொண்டிருக்கின்றார், அல்லது தோட்ட தொழிலாளி கவாத்து வெட்டுவதற்கு கத்தியை தீட்டி கவாத்த மாத்திரம்தான் வெட்ட பழகியிருக்கின்றான், அவன் புத்திய தீட்டவில்லை என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அதற்கு இம்முறை ஊவா மாகாணத்தில் வாழுகின்ற விசேடமாக தோட்ட தொழிலாக நல்ல பதில் கொடுப்பார்கள் என்கின்ற திடமான நம்பிக்கை இருக்கின்றது. 2005ஆம் ஆண்டாகின்ற பொழுது 2005ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் வருகின்றது. அந்த ஜனாதிபதி தேர்தலில் விசேடமாக நாங்களும் கூட மக்கள் விடுதலை கூட மஹிந்த ராஜபக்சவுக்கு ஆதரவளித்தோம். அதற்கான காரணங்கள், பல்வேறு காரணங்கள் இருக்கின்றது. அன்றைய காலகட்டத்தில் விசேடமாக மலையகத்தை பிரதிநிதித்துவம் செய்கின்ற ஆறுமுகம் தொண்டமான், சந்திரசேகரன் உள்ளிட்ட பலரும் மஹிந்த ராஜபக்சவுக்கு வாக்களிக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொண்ட சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. அவ்வாறு அவர்கள் கேட்டுக்கொள்கின்ற போது ஏன் வாக்களிக்க வேண்டாம் என்றார்கள்? அவர்களை குறிப்பிட்ட ஒரு பிரதானமான காரணம் வேறு எதுவுமல்ல, மஹிந்த சிந்தனை என்பது, அதாவது மஹிந்த ராஜபக்ச வருகின்றான், மஹிந்த ராஜபக்சையோடு மஹிந்த சிந்தனை ஒன்று வருகின்றது. மஹிந்த சிந்தனை என்பது இனவாத சிந்தனை. அதனால் இந்த இனவாத சிந்தனைக்கு தன்மானமுள்ள தமிழன் வாக்களிக்க கூடாது. யார் சொன்னது? ஆறுமுகம் தொண்டமான்,
சந்திரசேகரன் இருந்து போனவர்கள் மலையக மக்கள் முன்னணி சார்ந்தவர்கள் இவர்கள் குறிப்பிட்டார்கள். அப்ப இப்ப அவ்வாறு கூறி இவர்கள், அதாவது அன்று நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது வேலாயுதம் அவர்கள் நன்றாக தெரியும், மலையகத்தில் வாழ்கின்ற தோட்ட தொழிலாளர்கள் கூடுதலாக மைந்த சிந்தனைக்கு வாக்களிக்கவில்லை. ஆனாலும் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டார். அப்ப தெரிவு செய்யப்படுவதற்கு முன்பு இன்னொரு விடயம் சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கின்றது. அதே நேரத்தில் திகாம்பரம் அவர்களும் அதே போன்று அவரை அருள்சாமி அவர்களும் வந்து இணைந்து கொண்டார்கள். அதே போல் சதாசிவம் அவர்களும் வந்து இணைந்து கொண்டார்கள் மைந்த சிந்தனையை பாதுகாப்பதற்காக. மஹிந்த ராஜபக்சவோடு இவர்கள் கணக்கு வழக்கு மலையக மக்கள் முன்னியை விட்டு திகாம்பரம் அவர்கள் வெளியே வந்து மஹிந்த ராஜபக்சவுக்கு ஆதரவளித்தார். குறிப்பிட வந்து என்னவென்றால், அவ்வாறு கூறிய தொண்டமானவர்கள் என்ன செய்தார்கள்? பிறகு 2005ஆம் ஆண்டு ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டு விட்டார் மஹிந்த ராஜபக்ச அவர்கள். ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டதன் பிறகு இவர்கள் அரசாங்கத்து அலரி மாளிகைக்கு பின் கதவால் வந்து, ஐயா மஹிந்த ராஜபக்ச அவர்களே, உங்களது காலை நக்கியாவது நாங்கள் பிழைக்கின்றோம், பரவாயில்லை ஐயா, எங்களுக்கு அமைச்சு பதவி தாரீங்களான்னு கேட்கிறான். அன்றைய காலகட்டத்தில் புத்திரசிகாமணியை தவிர அனைவருக்கும் அமைச்சு பதவி வழங்கப்பட்டது. அமைச்சு பதவி வழங்கியதன் பிறகு முன்கதவால் வந்து சொத்து சிவலிங்கம் அல்லது ஆறுமுகம் தொண்டமான் போன்றவர்கள் அனைவரும் குறிப்பிட்டார்கள், அடே தோட்ட தொழிலாளியே, இதோ உன்னை பாதுகாக்கிறதுக்கு வந்திருக்கின்ற சிந்தனை தாண்டா மைந்த சிந்தனை. அப்ப அந்த மைந்த சிந்தனையை நாங்க பலப்படுத்த போறோம். அதனால வேண்டி இனிமேல் தன்மானம் உள்ள தமிழர்கள் எல்லாமே மஹிந்த ராஜபக்சே ஆதரிக்கும். அதாவது இதை கேட்டோன்னு தோட்ட தொழிலாளர்கள் அன்று நினைத்தாங்க, அரே என்னடா தேர்தலுக்கு முதல்ல ஒரு வாக்குறுதி, ஒரு நிலைப்பாடு, தேர்தலுக்கு பிறகு ஒரு நிலைப்பாடு. அப்ப இப்படியாப்பட்ட செப்படி வித்தைகளை காட்டி தோட்ட தொழிலாளர்கள் ஏமாற்றப்படுகின்ற ஒரு பக்கம். அதாவது தேர்தலுக்கு முன்பு நீங்க தேடி பார்த்தீங்கன்னு சொன்னா தோட்டங்கள்ல அன்றும் கூட சரி இன்றும் சரி, அதாவது ஐக்கிய தேசிய கட்சி என்று அல்லது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தனித்தனியாக பிரிக்கப்படுகின்றார். பிரிக்கப்பட்டு இவர்களுக்கு இடையிலே முரண்பாடு, போட்டி, தாக்குதல் அனைத்தையும் செய்து கொள்ளப்பட்டு அதனூடாக அவர்களது பிரிந்த வாக்குகள் அனைத்தையும் திரட்டி கொண்டு பச்சை நிறத்தில் வாக்குகளை வாங்கி கொண்டவர்கள், நீல நிறத்தில் வாக்குகளை வாங்கியவர்கள் இரண்டு பேரும் ஒன்று சேர்ந்து கடைசி நேரத்தில் மறுபடி தோட்ட தொழிலாளர்களை வதைக்கின்றார்கள். நான் குறிப்பிட வந்து என்னென்றால், அப்ப இவர்களால் உருவாக்கப்பட்ட சிந்தனை. அப்ப இப்ப இந்த சிந்தனையானது இதான் மஹிந்த ராஜபக்ச உண்டு நடைமுறையில் இருக்குன்னு சொல்றான். அப்ப இதுல மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு. என்ன மஹிந்த ராஜபக்ச சொன்னார், தோட்ட தொழிலாளியை 180 வருடங்களுக்கு மேலாக இந்த நாட்டுக்காக உழைக்கின்ற மக்கள், அது மாத்திரமல்ல 4 பரம்பரைகள் இந்த தேயிலை செடிகளுக்காக உரமாகி இருக்கின்றார்கள். அதனால வேண்டி அவர்கள் இறந்த பிறகும் கூட அவர்களுக்கு கூறுவதற்கு காணி துண்டு ஒன்று கிடையாது, வீடு கிடையாது, வீட்டுரிமை கிடையாது. அதனால வேண்டி அந்த வீட்டுரிமையை நான் பெற்றுக் கொடுப்பதற்கு நான் மஹிந்த ராஜபக்ச ஆகிய நான் 7 பர்ச்சஸ் காணி தருகின்றேன் என்று இந்த மஹிந்த சிந்தனையில குறிப்பிடுகின்றார். அது மாத்திரமல்ல, நாட்டில் கூடுதலாக ரொட்டி சாப்பிடுகின்ற மக்கள் யாருன்னு கேட்டா வேறு யாரும் தோட்ட தொழிலாளி. அதனால வேண்டி இவனுக்கு கோதுமை மானியம் தருகின்றேன் என்று இந்த மஹிந்த சிந்தனையில குறிப்பிடுகின்றார். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு வைத்தியசாலைகள் எடுத்து பார்க்கின்ற பொழுது பின்தங்கிய நிலையில் இருக்கிறது எங்க, மந்த பூசணத்தால போசாக்கின்மையால இரத்ன சோகையால வாடுவது எங்க, அதாவது கூடுதலான இறப்பு வீதம் எங்க, குறைவான பிறப்பு வீதம் எங்க, தேடி பார்த்தா வேற எங்கும் இல்ல, மலையகத்துல தான் இருக்குது. அப்ப இவ்வகரான மலையகத்துல இருக்கின்ற இந்த வைத்தியசாலைகள் எல்லாத்தையும் அரசாங்கம் பொறுப்பேற்று கிராமிய வைத்தியசாலைகளாக மாற்றுகின்றேன் என்று கூறி இந்த மஹிந்த சிந்தனையில் உள்ளடக்கப்பட்டிருக்கு. அது மாத்திரமல்ல, கல்வியில பின்தங்கிய நிலைமையில் இருக்கு. இந்த வருடத்தை எடுத்துக்கொண்டு பாத்தீங்கன்னு சொன்னா 125% தமிழ் மொழியில ஃபெயில் தோழர். தமிழ் மொழியில இன்றைக்கு மலையக மக்கள் நமது குழந்தைகள். மறுபுறத்துல 175% ஆங்கிலத்தில் ஃபெயில், 168% விஞ்ஞானத்துல, 62% கணிதத்தில் எங்கட மலையக எங்க போய்கொண்டிருக்கும். எங்க நீங்க பேசுறீங்க? நான் செந்தில் தொண்டமானவர்கள் சொல்ற 30,000 10 கோணம் தான் நீங்க சொல்லி கொண்டிருக்கீங்க, பின்னுக்கு போயிருக்காங்க. நிச்சயமாக அதான் பத்திரிகைகளும் அதை போடுது, விளம்பரத்துக்காக பத்திரிகைகள் இதையும் போடுது. பத்திரிகைகள்லயே இன்னைக்கு முன்பக்க செய்திகளாக வருது 30 இடத்துல இருந்து 10ஆவதா கோணம் தான். நீங்க 75% ஆங்கிலம் ஃபெயில்ன்றீங்க, 25% தமிழ் ஃபெயில்ன்றீங்க. பத்திரிகைகள் என்ன பொய்ய போடுகிறது? அதான் நிச்சயமாக, அதாவது பச்சை பொய் என்பது நான் அல்ல. எந்த தரவுகளை வைத்து பேசுகின்றீர்கள்?
நான் சொல்லுகின்ற தரவுகள் அனைத்தும் கல்வி திணைக்களத்தால் வெளியிடப்பட்ட அறிக்கைகள். செந்தில் தொண்டமானிடம் கேட்கின்றேன், ஐயா அவர்களே, செந்தில் தொண்டமான் அவர்களே, நீங்கள் சொல்வது உண்மையாக இருந்தா மலையக மக்களுடைய வாழ்க்கை தரம் உயர்த்தப்பட்டிருக்குமா? விசேடமாக ஊவா மாகாணத்துல கல்வி நிலை உயர்த்தப்பட்டு இருக்குமா இருந்தா, சுகாதாரம் உயர்த்தப்பட்டிருக்குமா இருந்தா, முடியுமா இருந்தா வாங்க ஒரு விவாதத்துக்கு. இதே மின்னல் நிகழ்ச்சிக்கு முடியுமா? கூப்பிடுங்க ரங்கா அவர்களே, என்னோட வாங்க விவாதிப்போம். தோட்ட தொழிலாளர்களுடைய கல்வி நிலைமை எங்க இருக்குது? இது சரஸ்வதி பாடசாலை பதுளை மாவட்டத்தில் இருக்குது. சரஸ்வதி பாடசாலை நகரத்தில் இருக்கின்ற பிரதான பாடசாலை. 67 ஆசிரியர்கள் தேவை. இன்னைக்கு எத்தனை ஆசிரியர்கள் இருக்காங்க செந்திலுக்கு தெரியுமா? 35 பேர் தான் இருக்கிறாங்க. அதாவது பதுளை மாவட்டத்தில் சொல்றது உண்மையா? ஆசிரியர் பற்றாக்குறை அதிகமாக இருக்கின்றது. ஆகவே கல்வி நிலையில் நாங்கள் மலையகம் முன்னேறிவிட்டது என்ற கருத்தை கடந்த மின்னலில் கூட நான் குறிப்பிட்டேன். என்னால் முழுமையாக ஏற்றுக்கொள்ள. ஊவா மாகாணத்தை பொறுத்தமட்டில் இன்னும் ஏனைய மத்திய மாகாணத்தோடு ஒப்பிடுகின்ற பொழுது நாங்கள் முகம் பின்னடைவான நிலையிலே இருக்கின்றோம். இல்ல, பதுளை மாவட்டத்தில் செந்து தொண்டமானவர்கள் வந்த பின்பு கல்வி முன்னேறி இருக்கிறது என்று பத்திரிகையிலேயே அறிக்கை வந்திருக்கின்றன. அதில் உண்மையா பொய்யா? அதாவது ஊவா மாகாணத்தில் எங்களுக்கென இருந்த கல்வி அமைச்சை பறி கொடுத்திருக்கின்றோம். தமிழ் கல்வி அமைச்சு இல்லை. அங்கு தமிழ் கல்வி பிரிவில் கூட இருக்கின்ற உத்தியோகஸ்தர்களுக்கு எந்த விதமான அதிகாரமும் இல்லை. இதுதான் தமிழ் மொழியினுடைய நிலைப்பாடு. அங்கு ஊவா மாகாணத்தில் ஏற்கனவே கல்வி அமைச்சர் இருந்தார். தனி கல்வி பிரிவு எவ்வளவு காலமா இருந்தது? அது 2வது மாகாண சபையிலிருந்து அது உருவாக்கப்பட்டு இருந்தது. ஆனா உங்களுக்கு தெரியுமா, இதை விட வேடிக்கையான விடயம் என்னவென்றால், மாகாண சபைகள் உருவாக்கப்பட்ட காலத்திலிருந்து மத்திய மாகாண சபையிலே கண்டி நுவரெலியா மாகாண மாவட்டங்களுக்காக கல்வி தமிழ் அமைச்சை எந்த அரசாங்கம் மாறி மாறி வந்த அரசாங்கங்களும் தமிழர்களுக்கு கொடுத்தது வழக்கம். ஆனால் இந்த கல்வி அமைச்சு கொடுக்கப்பட்டது. ஆனால் இந்த முறை நுவரெலியா மாவட்டத்தில் மாத்திரம் 9 ஆசனங்களை ஆளுங்கட்சி பெற்றது, வெற்றிலை பெற்றது. இன்று திகாம்பரம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார், பெருமிதம் கொள்கிறார். தொண்டமானுக்கு நான் கல்வி அமைச்சை போகாமல் தடுத்து விட்டேன், எனக்கு 3 ஆசனங்கள் வந்ததால் நான் தடுத்து விட்டேன் என்கிறார் திகாம்பரம் அவர்கள். ஆனால் அதை பேசி அரசிடம் பெற்றுக்கொள்ள முடியாத கையாளாகாத அரசியல்வாதியாக இருக்கிறார்கள் தொண்டமானவர்கள். உண்மையில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸை ஒரு பக்கம் பறித்ததென்று திகாம்பரம் அவர்கள் கூறுகின்ற பொழுது, ஒரு தமிழ் மகன் கல்வி அமைச்சராக இல்லாமல் இருப்பது தமிழ் மக்களுக்கு ஒரு பாரிய இழப்பாக இருக்கிறது. நிச்சயமாக ரங்கா அவர்களே, அதாவது ஒரு எனக்கு 2 கண் போனாலும் பரவாயில்லை, எதிர்க்கு ஒரு கண்ணாவது போக வேண்டும் என்று நினைக்கின்ற நிலைப்பாடு தான் அது. ஆனால் அதில் பாதிக்கப்படுவது தமிழ் மக்கள். அதாவது நிச்சயமாக அது பாதிக்கப்பட போறது தமிழ் மக்கள். நிச்சயமாக நானும் புத்திரசிகாமணி அவர்களும் தான் முதல் முறையாக லலிதா துளசிமேல் அவர்கள் கல்வி அமைச்சராக இருந்த பொழுது பிரதி கல்வி பணிப்பாளர் நாயகம் என்ற ஒரு பதவியை உருவாக்கி அதை ஒரு தமிழருக்கு கிடைப்பதற்கான பேச்சுவார்த்தை நடத்தி வெற்றி பெற்றோம் அன்று. அதன் பிறகு ஒவ்வொரு மாகாண மட்டத்திலும் பிரதி கல்வி பணிப்பாளர்களாக மாநில பிரதி கல்வி பணிப்பாளர் தமிழர் ஒருவர் நியமிக்கப்படுவதற்கான தீர்மானம் எடுக்கப்பட்டது. ஆனால் அன்று மலையக அரசியல்வாதிகள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம், எங்கள் மத்தியில் படித்தவர்கள் அல்லது SLES பெற்றோர்கள் குறைவாக இருக்கின்றார்கள். இதனால் வடமாநில மாகாணத்தை சேர்ந்தவர்கள் தான் இதை ஆக்கிரமித்து விடுவார்கள் என்ற கோதாவில் பிரதேசவாதத்தின் ஊடாக இன்று கூட. ஆனால் ஒரு விடயத்தை நாங்கள் இன்று பார்த்தீர்கள் என்றால், வேளாண்மைகளே, இன்று ஒரு விடயம் கூறினார்கள். இன்று உங்களுக்கு தெரியும், வடக்கின் முதலாவது முதலமைச்சர், வடகிழக்கு 2 வடகிழக்குக்கு முதலாவது முதலமைச்சர் வரதரா பெருமாள் மலையகத்தைச் சேர்ந்தவர். நீங்கள் பாராளுமன்றத்தில் இருக்கின்ற பொழுது கூட இருந்த பாலச்சந்திரன் வன்னியைச் சேர்ந்தவர், மலையகத்தைச் சேர்ந்தவர். ஆனால் இன்று சில பெருங்கட்சிகள், இன்று நீங்கள் கூட அதிகம் பேசிய விடயம் தமிழர்களின் பிரச்சனை. இன்று இங்கு யுத்தம் நடைபெறுகின்ற பொழுது இந்த மக்களுக்காக, அந்த யுத்தத்தில் இறந்த மக்களுக்காக யாழ்ப்பாணத்தில் ஒருவரோ அல்லது நுவரெலியாலோ தீக்குளிக்கவில்லை. தமிழ்நாட்டு மக்கள் தமிழர்கள் என்பதற்காக தீக்குளித்தார்கள் 14 பேர். ஆனால் இன்று அங்கு வடக்கு தமிழர்கள் இங்கு வரக்கூடாது பேசுகின்ற அதே நேரம் இன்று நுவரெலியா மாவட்டத்தை பாருங்கள். அரசாங்க அதிபர் சிங்கள மொழியைச் சேர்ந்தவர், பிரதி அரசாங்க அதிபர்களாக இருக்கிற உதவி அரசாங்க முழுவரும் சிங்கள, அதாவது அம்பேகமுவக்கு இருப்பவர் சிங்கள மொழியைச் சேர்ந்தவர், கொத்மலைக்கு இருப்பவர் சிங்கள மொழியைச் சேர்ந்தவர், வளப்பொனைக்கு இருப்பவர் சிங்கள மொழியைச் சேர்ந்தவர், அங்காலே. ஆனால் பாராளுமன்ற உறுப்பினர்களை பார்த்தீர்கள், 6 பாராளுமன்ற உறுப்பினர்கள்
அந்த மாவட்டத்தில் தெரிவு செய்யப்படுவது தமிழ் உறுப்பினர்கள். எனவே ஒரு அரசாங்க அதிபரையோ அல்லது ஒரு பிரதி உதவி அரசாங்க அதிபரையோ தமிழில் காண முடியாது. இதைவிட விவசாய திணைக்களத்தின் தலைவராக நுவரெலியா மாவட்டத்துக்கு இருப்பவர் சிங்கள மொழியைச் சேர்ந்தவர், கல்விக்கு பொறுப்பாக இருப்பவர் சிங்கள மொழியைச் சேர்ந்தவர், நீர்வளத்துறதுக்கு சகலத்துக்குமே இப்படி. ஆனால் இதையெல்லாம் வைத்துக்கொண்டு அரசியல் தலைவர் அமைச்சர் பதவியாக இருப்பவர் யார்? தமிழரை சேர்ந்தவர். என்ன நடக்கிறது? அதாவது நான் ஒன்றை கூற வேண்டும் அவர்களே, என்னவென்றால் ஒரு கல்வி அபிவிருத்தி என்பது வெறுமனான பௌதீக வளத்தோடு மாத்திரம் அமைவதில்லை. அதைவிட கூடுதலாக அந்த துறைக்கு தேவையான சம்பந்தப்பட்ட பாட விதானங்களுக்கு தேவையான ஆசிரியர்கள் பற்றாக்குறை மலையத்தில் அதிகமாக காணப்படுகின்றது. அந்த வளத்தை இதுவரையும் யாராலும் பெற்றுக் கொடுக்க முடியவில்லை. அது அந்த வளத்தை பெற்றுக் கொடுக்காமல் எங்களுடைய ஆசிரியர்கள் நாங்கள் பாராட்ட வேண்டும். தங்களுக்கு இருக்கின்ற அற்ப சொற்ப வளங்களை கொண்டு இன்று உயர்கல்வியிலே விஞ்ஞானத்திலே பல மாணவர்களை தேடை செய்து வரும், மிகவும் சிரமப்பட்டு. ஆனால் இந்த கல்வி அமைச்சரை இழந்ததன் ஊடாக எங்களது உண்மையான தேவைகளை பெறக்கூட முடியாத நிலை ஏற்பட்டுவிட்டது. ஒரு கல்வி அமைச்சை இல்லாமல் செய்ததில் பெருமை காணுகின்ற திகாம்பரம் அவருக்கு கல்வியை பற்றி அவர் பெருமை கொள்வதில் நியாயம். கல்வியை பற்றி அவர் எந்த அளவு அறிந்திருக்கின்றார் என்று நான் கூற விரும்பவில்லை. அது எல்லோருக்குமே தெரிந்த விடயம். ஏன்னா யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் குறிப்பிட்டவை எங்களுடைய தமிழ் இனத்தை தமிழ் குடிமகன் ஒருவன் அந்த அமைச்சு பதவியில் இருக்கின்ற பொழுது அவனுக்கு எங்களுடைய சமூகத்தை பற்றிய உணர்வு சிந்தனை எந்த கட்சியில் இருந்தாலும் கூட அதிகமாக இருக்கும். மாகாணத்தின் 2வது மாகாண சபையிலே தமிழ் கல்வி அமைச்சராக இருந்தவர் இன்று இந்த மாகாண சபையிலே போட்டியிட இருக்கின்ற சச்சிதானந்தன் அவர்கள், பிறகு மத்திய அமைச்சிலும் கூட பிரதி கல்வி அமைச்சராக தமிழர் ஒருவர். அவர்கள் என்ன சாதித்தார்கள் என்பதை மாத்திரம் பார்க்காது, எங்களுக்கென சமூகத்துக்கென ஒரு கௌரவம் இருந்தது. அவருடைய காலத்தில் பல வேலைகள் செய்யப்பட்டது. ஆனால் இன்று அந்த கல்வி அமைச்சு இல்லாமல் போய்விட்டார். கல்வி அமைச்சு மாத்திரமல்ல, எங்களுக்கு இருந்த இந்து கலாச்சார அமைச்சு இல்லாத சேர்ந்து விட்டு ஐக்கிய தேசிய கட்சியால் உருவாக்கப்பட்ட அமைச்சு எங்களுடைய கலாச்சார மேம்பாட்டுக்காக உருவாக்கப்பட்ட அதனூடாக மறைந்த மகேஸ்வரன் இருந்த காலத்தில் ஒரு புதிய உத்வேகம் உருவாக்கப்பட்டது. வடக்கிலிருந்து தெற்கு வரையும் அனைத்து பகுதிகளிலும். மகேஸ்வரனை கொழும்பில் சுட்டு சாக்காட்டிய பின்பு மலையகத்தில் எவ்வளவு பேர் கொடி பிடித்தார்கள் மகேஸ்வரனுக்கு சார்பாக. அது மாத்திரமல்ல, நம் பி தேவராஜ் அவர்கள் முதலாவது இந்த கலாச்சார அமைச்சர் 2வது பிரதம அமைச்சராக இருந்தார். அவருடைய காலத்திலும் பல புதிய வேகம் சமய ரீதியான விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தும். இன்று அவை அனைத்துமே இழந்து நாங்கள் வெறும் திணைக்களமாக இருக்கின்றோம். எங்களுடைய கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்துவதற்காக சந்திரிகா அம்மையாருடைய காலத்திலே இந்துக்கள பெருந்தோட்ட கட்டமைப்பு அமைச்சு உருவாக்கப்பட்டது. இன்று அதையும் இழந்து விட்டோம். ஆகவே நாங்கள் பெற்ற எல்லாவற்றையும் இழந்துவிட்டு நாங்கள் அதிகளவு உறுப்பினர்கள் வைத்திருக்கின்றோம், அமைச்சர்களாக இருக்கின்றோம். இன்னும் எங்களுக்கு அமைச்சர் கிடைக்காவிட்டால் நான் வெளியே போகின்றேன் சொல்லுகின்றவர்கள் சாதித்தது என்ன? நீங்கள் கேட்டதை போன்று சாதித்தது என்ன? இன்று எனக்கு அமைச்சர் பதவி வேண்டும் என்பதற்காக தாங்கள் வாக்கு பெற்ற ஐக்கிய தேசிய கட்சியை விட்டு மஹிந்த ராஜபக்ச அவர்களுக்கு 3-2 பெரும்பான்மை கொடுக்க சென்றவர்கள் இவர்கள். எப்பொழுது மீண்டும் ஐக்கிய தேசிய கட்சிக்கு வரலாம் என்று துடித்துக் கொண்டிருக்கின்றவர்கள். நான் என்ன கூற விரும்புகின்றேன் என்றால், எங்களுடைய சமூகம் முன்னேற வேண்டும் என்றால் ஓரளவு கணனி துறையிலே பயிலிலே கல்வியிலே சில மாற்றம் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற கணனி துறைகள் எங்களுடைய பின்தங்கிய பாடசாலைகள் எல்லாம் பூத்தப்பட்டிருக்கின்றன. ஆனால் எங்களுக்கு தேவையான அடிப்படை கல்வியை முக்கிய விஞ்ஞானத்துறையிலே நாங்கள் முன்னேறுவதற்கு தேவையான கணிதம், விஞ்ஞானம் போன்ற இன்னொரு பாடங்களை படிப்பதற்கு தேவையான போதிய ஆசிரியர்கள் இல்லை. இன்று எல்லா பாடசாலையிலும் மாணவர்களுக்கு உயர்கல்வி விஞ்ஞான படத்தை உருவாக்க வேண்டும் துடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதிபர்கள், ஆசிரியர்கள். அதற்கான வளம் இல்லை. எனவே இவற்றையெல்லாம் செய்து கூட நிறைவேற்றாது நாங்கள் கல்வியிலே முன்னேறிவிட்டோம் என்று கூறுவதற்கு இன்னொரு விடயம் என்றால், இப்பொழுது தற்பொழுது தேர்தல் அனுமதித்த காலங்களிலே தகரங்கள், கான்கிரீட் ரோட்டுகள் இவையெல்லாம் போடப்படுகின்ற இந்த மாகாண சபையில் போடப்படுகிறதாம். எனவே இந்த 4 வருடங்களாக இந்த மாகாண சபையில் போடாமல் எலெக்ஷனுக்கு தேர்தலுக்கு கிட்ட நீங்கள் போடுகிறீர்களாக இருந்தால் மாகாண சபை கூடாக அதன் அர்த்தம் என்ன? இவ்வளவு காலம் நீங்கள் வேடிக்கை பார்த்தீர்கள். இதில் ஒரு இதுவரை நானும் 5 மாகாண சபையில் அந்த மாகாணத்தில் இருந்திருக்கின்றேன். இந்த 5 மாகாண சபையில் இல்லாத
ஒரு விடயம் இந்த மாகாண சபையில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும். இதற்கு காரணம் சந்திரசேகரன் அவர்கள் குறிப்பிட்டதை போல மஹிந்த ராஜபக்ச அவர்களுக்கு இன்று ஒரு பெரிய பீதி ஏற்பட்டிருக்கின்றது. அண்மை காலமாக ஊவ மாகாண சபையில் சிங்கள வாக்காளர்கள் இதுவரையும் எங்களுடைய இனத்தை காவலர் என்று சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சியில் இருக்கின்ற அட்டூழியங்களை உணர்ந்து இந்த அரசு மாற வேண்டும் என்று பேசுகின்ற நிலை உருவாகிவிட்டது. ஆட்சியிலே மாற்றம் தேவை, இந்த ஆட்சி நாடு முன்னேற வேண்டும் என்றால் ஆட்சியில் மாற்றம் தேவை என்ற பரவலாக பேசப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் அரசாங்கத்தின் இனவாத மதவாத கொள்கையினால் இஸ்லாமியர்கள் மீது தொடர்ந்து பல தாக்குதல்கள் நடத்தப்பட்டது. இதில் மோசமான தாக்குதலாக அண்மையில் நடந்த களுத்துறை மாவட்டத்தில் நடந்த தாக்குதல். ஆகவே அவர்களுக்கு நன்றாக தெரியும் இஸ்லாமியர்களுடைய வாக்குகளை பெற முடியாது என்று. அதனால் அமைச்சிலே இருக்கின்ற ரவுஃப் ஹக்கீம் அவர்கள், ரிச்சார்ட் பதூடின் அவர்கள் தனித்தனியாக ஒருவருக்கொருவர் கோதம் பேசிக் கொண்டிருந்தவர்கள். இவர்கள் எல்லாம் ஒன்றாக இணைத்து இன்று தனியாக ஒரு புதிய சுயேட்சை கட்சியின் ஊடாக முஸ்லிம் வாக்குகளை பிரிப்பதற்கு அரசாங்கம் சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கிறது. 6 மாதத்துக்கு முன்பே நாங்கள் மின்னலை கூறியிருந்தோம். சூழ்ச்சி செய்து 6 மாதங்களுக்கு முன்பே நீங்கள் கூறியிருந்தீர்கள். முஸ்லிம் வாக்குகள் அரசு கிடைக்கா என்பதனால் முஸ்லிம்களின் அமைச்சர்கள், முஸ்லிம் மக்களின் அமைச்சர்களாக இருக்கின்றவர்கள் தனியாக கேட்டு அரசுக்கு வாக்கு. ஆனால் முஸ்லிம் மக்கள் அந்த எந்த நாடகம் ஆடினாலும் கூட அந்த நிலையிலிருந்து விடுபட்டவர்களாகவே இருக்கின்றார்கள். இன்று பதிலைக்கு அடிக்கடி அமைச்சர்கள் வருகின்றார்கள், பள்ளிவாசலிலே கூட்டம் நடத்தப்படுகின்றது ரகசியமான முறையில் எல்லாம். ஆனால் அவர்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். இந்த அரசு எங்களை நிம்மதியாக வாழ விடவில்லை, எங்களுடைய மத வழிபாடு தலங்களின் தூய்மையை இல்லாது செய்து சில இடங்கள் உங்கள் நன்றாக கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவர்கள் அறாமாக நினைக்கின்ற பன்றிய இறைச்சி எல்லாம் பள்ளிவாசலுக்குள்ளே இருந்தவர்கள். பதிலையில் ஒட்டி போடப்படுது. போடப்பட்டது. அது மாத்திரம்னா இஸ்லாமிய கடைகள் உடைக்கப்பட்டன, பலவிதமான நிலைகள் ஏற்படுத்தப்படும். இந்த நிலையில் அவர்களுடைய வாக்குகளை பெற முடியாது. அது அரசாங்கம் நன்றாக தெரியும். இதுவே சிங்கள வாக்கள் இதுவரையும் தங்களுடைய இனத்தின் பாதுகாவலர் வரை என்று நினைத்துக் கொண்டு மக்கள் போட்ட அந்த வாக்குகள் அந்த வாக்கு வங்கி குறைந்திருக்கின்றது. அது இந்த இரண்டும் குறைகின்ற பொழுது அவர்கள் நினைக்கின்றார்கள் லேசாக தமிழர்கள் மாத்திரம்தான் எடுத்தார் கை பிள்ளைகளாக இருப்பவர்கள், எதையும் கொடுத்துவிட்டு அவர்களிடம் சலுகைகளை வழங்கி பெற்றுவிடலாம் என்ற எண்ணத்தோடு அரசாங்கம் சலுகைகளை வழங்கிவிட்டு பெற்றுவிடலாம் என்று நீங்க கூறுகின்ற கருத்து என்ன? சலுகைகளை வழங்கி பெற முடியும் என்றால் தமிழர்களுக்கு உரிமைகள் அக்கறை இல்லை, சலுகைகள் தான் அக்கறை. அதாவது இன்னும் மலையத்தை பொறுத்து நாங்கள் ஒன்று கூற வேண்டும், அரசியல் ரீதியான விழிப்புணர்வு போதாது. அரசியல் ரீதியான விழிப்புணர்வு, தொழிற்சங்க ரீதியாகவே இவர்கள் பயிற்றப்பட்டவர்கள் பழக்கத்தில் கொண்டு வந்தார்கள். இன்று படித்தவர்கள் அதிகரிக்கின்ற பொழுது பல விமர்சனங்கள் எழுகின்றன, அரசியல் ரீதியான சிந்தனை, புதிய சிந்தனைகள் தோன்றிக் கொண்டிருக்கின்றன. எனவே அரசாங்கம் நினைக்கின்றது இதனால் இவர்களை கடைசி நேரத்தில் இவற்றையெல்லாம் கொடுத்து செய்யலாம் என்பதற்காக அமைச்சர்கள் ஊடாக, மாகாண அமைச்சர்கள் ஊடாகவும் மத்திய அமைச்சர்கள் ஊடாகவும் பல கோடி ரூபாய்க்கான பொருட்களை ஆறி வழங்கி கொண்டிருக்கின்றது. அதே போன்று பொன்றாகலை மாவட்டத்திலும் அவ்வாறு செய்யப்படுகின்றது. எனவே அரசாங்கம் நினைக்கின்றது இவ்வாறு கொடுத்து விட்டால் மலையத்தில் இருக்கின்ற தமிழ் வாக்குகள் அனைத்தையுமே தங்கள் வசம் பெற்றுவிடலாம். இதே மாதிரியான நிலைமை வடக்கு தேர்தலின் பொழுது உங்களுக்கு தெரியும். பல பில்லியன் ரூபாய்களை வடக்கிலே அரசு அள்ளி வழங்கியது. ஆனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அபார வெற்றியை ஈட்டியதை, அதாவது அரசாங்கம் இதிலும் பார்க்க தமது சகல அமைச்சுக்களையும் அங்கு கொண்டு போய் நிறுத்தி இருந்தது. ஆனால் பல காப்பற்றோட்டுகள் எல்லாம் போடப்பட்டன, தையல் மெஷின்கள், ஓட்ட பம்முகள் பல என்னப்பட்டன, சில இராணுவ பாதுகாப்பு வளையங்கள் திறந்து விடப்பட்டது மக்களுக்காக. ஆனால் மக்கள் வாக்குகளை மாறித்தானே அளித்தார்கள். அதாவது யாழ்ப்பாணத்தை பொறுத்த மட்டிலே அவர்களுக்கு இருந்த அரசியல் ஞானம் ஒன்று, மற்றது இந்த அரசாங்கத்தினால் தங்களுடைய முழு சமூகத்தையும் இழந்தவர்கள். அங்கு பார்க்கின்ற பொழுது அதிகமான குடும்பங்களில் ஏதோ ஒரு இளைஞனையோ இழந்தவர்கள், அதிகமான பெண்கள் விதவைகளாக வாழ்ந்து கொண்டு அந்த விதவைகளாக ஆக்கியது இந்த அரசாங்கம். எனவே அவர்கள் எதை கொடுத்தாலும் கூட அவர்களிடமிருந்த தமிழ் உணர்வு, அவர்களுக்கென தாங்கள் சுயமாக தாங்களே ஆள வேண்டும், எங்களை நாங்களே நிர்வகித்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணப்பாடு கிடைத்ததெல்லாம் பெற்றுக்கொண்டு கூட்டங்களுக்கு ஆயிரக்கணக்கில் சென்றார்கள்.
நீங்கள் சொன்ன போல அவர்களுடைய உண்மையான நிலையை வெளிப்படுத்த அதே நிலை பதுளையிலே வரக்கூடாது என்று நாங்கள் நினைக்க வேண்டும். உங்களை மீண்டும் கேட்கின்றேன். அப்படி பார்க்க போனால் ராமலிங்கம் சந்திரசேகரனுக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும், யாழ் மாவட்டத்துக்கான வாக்குகளை எண்ணுவதற்கு 2 மாகாணங்கள் முக்கியம். ஒன்று யாழ் மாவட்டம், ஒன்று கிளிநொச்சி. கிளிநொச்சியில் இருக்கின்ற மக்களிலே 75% மக்கள் உங்கள் பாசையில் கூறினார் மலையக மக்கள். அதாவது கேகோல் ரத்னபுரையிலிருந்து போன அதே மக்கள் தான் கிளிநொச்சியிலே டாக்டர் தேவானந்த அமைச்சர் அவர்களின் கட்சியில் இருக்கின்ற சந்திரகுமார் அவர்கள் அரசில் வந்த சகல உதவிகளையும் வழங்கினார். ஆனால் படு தோல்வி அடைந்தார். ஆனால் கிளிநொச்சியில் இருக்கின்ற மொத்த சனத்தொகையில் 75% மக்கள் ரத்னபுர கேகோலில் இருந்து 58 கலவரத்திலும் 77 கலவரத்திலும் 83 கலவரத்திலும் விரட்டி எடுக்கப்பட்டவர்கள். இதே உங்கள் பாசையில் கூறின மலையக மக்கள், என்னை பொறுத்தவரை தமிழர்கள் தான் நாங்கள் கூற வேண்டும். உங்கள் பாசையில் கூறுகின்ற மலையக மக்கள் என்று பார்த்தால் இதே மலையக மக்கள் தானே அவ்வளவு சாமானியம் அரசு கொடுப்ப அவ்வளவு சாமானியமாக கிளிநொச்சியிலே படுதோல்வியோட மண்கவ வைத்தார்கள் அரசை. இதே மலையக மக்கள் ஒட்டுமொத்தமாக மலைய மக்கள் அரசியல் தெளிவில்லை என்றால் எப்படி கிளிநொச்சியில் வாழ்ந்த 75% மக்கள் கேகோல் கட்டப்புறையில் இருந்து போன அதே மக்கள், உங்களுக்கு தெரியும் சந்திரசேகரன் அவர்கள் கூட நித்திரம் மலைய மக்கள் அங்கேயே இருந்தார்கள். இந்த ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்களும் தெரியும். வன்மையிலே நீங்களும் பேசியது இலங்கையை பார்த்தன் கிளிநொச்சியிலே கூடுதலான மலையக மக்கள் இருக்கிறார்கள். நிச்சயமா அது உண்மை. நான் சென்றிருக்கேன், அவர் கூட சென்று கதைத்திருக்கேன். என்னுடைய பல கருத்தரங்குகளில் பங்கு பற்றிய பல இளைஞர்கள் யுவதிகள் நான் சென்றவுடன் சார் நீங்க வேலை சார் தானே சார், இந்த ஆண்டு நான் செமினாருக்கு வந்திருக்கேன் பலர் என்னோட வந்து காய்ச்சாங்க. அதே நீங்க சொல்வது அதிகமானவர்கள் மலையத்தை சேர்ந்தவர்கள். தீர்மானிக்கப்படுகிறது. அதே நேரத்தில் மலைய நான் என்ன கூற வருகிறேன் என்றால் இந்த விதமான நிலைப்பாட்டை கொண்டு ஒரு தப்பான கணக்கை மஹிந்த ராஜபக்ச அவர்கள் போட்டிருக்கின்றார். இவர்களுக்கு இவற்றை கொடுத்து இவர்களுடைய வாக்குகளை சேகரித்து விட முடியும் என்று. அதே நூரெலியாவில் நடந்ததை வைத்து அவர் மதிப்பிட்டு விட்டார். நூரெலியாவில் நடந்த அனைத்து தமிழ் ஆசனங்களும் நூரெலியை பொறுத்த மட்டிலே அவர் வெல்வதற்கு அந்த நிலை ஏற்படுவதற்கு சில காரணம் அதை நான் கூற வேண்டும். ஆரம்பத்தில் நூரெலியா இருந்த நிலை இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தலைவர் உறுப்பினர்களை திகாம்பரம் அவர்கள் தாக்க முனைந்ததன் பிறகு அந்த மாற்றம் ஏற்பட்டது. அதற்கு காரணம் அதன் பிறகு அட்டனிலே நடைபெற்ற ஒரு கூட்டத்திலே திகாம்பரம் அவர்கள் அந்த கூட்டத்தை பார்த்தவுடன் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் கலந்து கொண்ட கூட்டத்தில் 2ஆம் தேதி தேர்தல் முடிந்து மறுநாள் நான் தொண்டமான் அவர்களை இந்தியாவுக்கு செல்வது தயாராக இருக்கும்படி என்று கூறினவுடன் மலையத்தில் இருந்த தமிழ் மக்கள் மீது, நூரெலியா மாவட்டத்தில் இருந்த கட்சி பேதமற்ற அனைத்து தமிழ் மக்கள் மீதும் ஒரு வெறி வந்தது. சரியோ பிள்ளையோ எங்களுக்கென இருக்கின்ற ஒரு தலைவரை நாங்கள் இந்த நிலைக்கு ஆளாக்க முடியாது, அவர் எங்களுக்கு தேவை என்பதற்காக ஒட்டுமொத்தமாக இவர் மீது இருந்த ஆத்திரத்திலே வாக்களித்தார்கள். அரசாங்கத்தின் அந்த வெற்றிக்கு தமிழ் மக்கள் எல்லாம் ஒரு இலங்கை தொழிலாளர் காங்கிரசுக்கு முழுமையாக வாக்களிப்பதற்கு திகாம்பரத்தின் செயல்பாடும் ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது. அதன் பிறகு இலங்கை தொழிலாளர் கூட்டப்பட்ட கூட்டத்திலே அதைவிட பெருந்தொகையான மக்கள் இருந்த பொழுது அரசாங்கம் முழுமையாக இலங்கை தொழிலாளர் காங்கிரஸை முன்னே நகர்த்துவதற்கான வேலைகளை செய்து அமைச்சர்கள் ஊடாக. அப்படினால் எப்படி திகாம்பரத்தின் மனைவியின் தந்தையான சின்பொன்னையாவும் திகாம்பரத்தின் அண்ணனின் மனைவியான சரஸ்வதியும் கொண்டார்கள். நீங்க கருத்து அவர்களுக்கு ஒரு தேசிய கட்சியில போட்டியிடுகின்ற பொழுது அவர்களுக்கு கிடைத்த வாக்குகள் 30,000 வாக்குகள் தான். அந்த 30,000 வாக்குகளை அவர்கள் பிரித்துக் கொண்டார்கள். எனவே அதன் பின்னால் வந்தவர்கள் குறைந்தமையினால் அந்த இதை கிடைக்க முடியாது. எங்களில் ஒருவர் தான் ஐக்கிய தேசிய கட்சி சதாசுமா அவர்கள் மாத்திரமே வெல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டது. ஏன்னா அன்று தமிழ் மக்கள் மீது அவர்களுக்கு இடம் உருவாக்கப்பட்ட அந்த ஒரு வெறி, அதாவது எங்களுடைய தலைவர்களை இவர் எப்படி நாடு கடத்த முடியும், நாடு கடத்துவதற்கு நாங்கள் இடமளிப்பதாயினும் அவருடைய கருத்தை என்ற நிலையிலே அது உருவாக்கப்பட்டது. ஆனால் பதுளையில் இருக்கின்றவர்கள் வித்தியாசமானவர்கள். பதுளையை அந்த மட்டத்திலிருந்து எடுக்க முடியாது. கடந்த முறை தேர்தலில் கூட 3 கட்சிகளில் 3 பேர் வந்தோம். ஆனால் இம்முறை அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றவர்கள் மலையக மக்கள். இன்று வெளியிலே தெரியாவிட்டாலும் யாரோ ஒரு பெண்மணி 56,000 ரூபாய் சம்பளம் எடுத்து விட்டார் என்று பெரும் அலற்றல் செய்யப்பட்டது. அந்த 56,000 ரூபாய் சம்பளத்தை பெறுவதற்கு அந்த குடும்பத்தைச் சேர்ந்த அத்தனை பேருமே அந்த குழந்தை பருத்தி போட்டிருக்கின்றார்கள். ஒன்று, அது ஒரு மாதத்தில் ஒருவர் எடுத்து விடுகிறார் என்பதற்காக
முழு மலையத்திலும் ஆயிரக்கணக்கான ரூபாயை பெற்றுக்கொண்டு பெரும் வாழ்க்கை வாழ்கின்றார்கள் என்று பத்திரிகைகளும் ஊடகங்களும் அரச ஊடகங்களும் திணிக்க முனைந்தன. அதே போன்று இன்று மலையக மக்களை பொறுத்த மட்டும் பல விதமான துன்பங்களுக்கு ஆளாகி இருக்கின்றார்கள். வறுமையில் மீண்டும் அந்த வறுமை நிலைக்கு சென்று இருக்கின்றார்கள். தாங்கள் சேர்த்து வைத்த நகை தங்க ஆபரணங்கள் எல்லாம் வங்கியிலும் வீட்டு கடைகளுக்கும் சென்றிருக்கின்றது. அவற்றை திருப்ப முடியாதபடி முடிய வழி இல்லாது இருந்து கொண்டு இது வங்கி கடைக்காரர்கள் வங்கிகளும் வீட்டு கடைக்காரரும் கூறுகின்ற ஒன்று. இந்த நிலையை வைத்துக் கொண்டு இவற்றை கொடுத்து விடுவதால் வென்றுவிட முடியும் என்று நினைத்தால் அது ஒரு பகல் கனவு. எனவே தேர்தல் முடிவுகள் மஹிந்த ராஜபக்சவுக்கு நல்ல ஒரு பாடத்தை புகட்டும். ஏனெனில் இந்த தேர்தல் தான் ஆட்சி மாற்றத்திற்கான ஆரம்ப தேர்தல். எனவே ஊவா மாகாணத்தின் தேர்தல் முடிவுகளின் ஊடாகத்தான் மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சி மாற்றமடைகிறது. ஏனைய அமைச்சர்கள் எல்லாம் வெறும் கூஜா தூக்கிகள், அவர்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. எனவே மலையக மக்கள் மாத்திரமல்ல பிரதேசத்தில் இருக்கிற நிமாஸ் பிரதேசத்தில் ஒரு பூஜா தூக்கி என்று சொல்கின்றீர்களா? இருக்கின்ற அமைச்சர்கள் அனைவரும் இவர்களால் எதையுமே தனித்து செய்ய முடியாது. மஹிந்த ராஜபக்சன் குடும்பத்தவர்களுடைய அனுமதி இன்றி ஐக்கிய தேசிய கட்சியில் இருந்த சீனிக்கு அமைச்சராக இருக்கின்ற லக்ஷ்மண் செனிவரன் இவர்களெல்லாம் ஏன் அங்கு சென்றார்கள்? அப்படி அதுதான், அதாவது ஒரு ஐக்கிய தேசிய கட்சியின் தூண்களாக இருந்தவர்கள் மஹிந்த ராஜபக்சன் வலையில சிக்கினார்கள். இன்னொரு வசதிகளுக்கும் வாய்ப்புக்கு தங்களுடைய சொந்த வசதி வாய்ப்புகளுக்காக. அதை பற்றி நான் விவரமாக கூற தேவையில்லை, உங்களுக்கு நன்றாக தெரியும். அவர்கள் பெற்றிருக்கின்ற வாய்ப்புகள் வசதிகள் இவர்களை கட்சி மாறுகின்ற பொழுது இந்த கட்சிகள் எவ்வாறு விலைக்கு வாங்குகின்றன என்பதெல்லாம் தெரிந்த விடயம். இது ஒன்றும் புதிய விடயம் அல்ல. வெறுமனை தியாகமுன போனோடு செல்லவில்லை. அந்த அளவுக்கு செல்லுகின்ற அளவுக்கு இந்த அரசாங்கம் ஒன்றும் அவர்களுக்கு செய்து விடவில்லை. ஆனால் விலைபேசி வாங்கப்பட்டவர்கள் தான். ராமச்சந்திரன், தற்பொழுது இந்த நூரலியா தேர்தல், வடகிழக்கு தேர்தலை பற்றி நாங்கள் பேசினோம். அதை நீங்கள் என்ன கண்டுபிடித்து வடகிழக்கில் மக்கள் அரசுக்கு எதிராக வாக்களித்தார். நூரலியா மாவட்டத்திலே இவர் கூறுகின்றார், ஜனாதிபதி அவர்களை வைத்துக் கொண்டு திகாம்பரம் அவர்கள் இந்தியாவுக்கு அனுப்புவேன் தொண்டமானை தேர்தல் முடிந்த பின்பு என்று கூறியதான் காரணம் என்று சொல்லி கூறுகிறாங்க அவர்கள். இப்ப உண்மையில ஒரு மிக தெளிவான விடயம், சுருக்கமான விடயம் என்னென்றால், வடகிழக்கு மக்களை பிரதிநிதித்துவம் செய்வதற்கு அங்கு கடந்த காலத்தில் புலிகள் அமைப்பு இருந்தது. அதன் பிறகு டிஎன்ஏ என்று இருக்கின்றது. சரியா தவறு என்பது டிஎன்ஏ சூழ அவர்களால் வளர்க்கப்பட்ட கருத்தியல் ஒன்று இருக்கின்றது. அந்த கருத்தியலின் கீழ் மக்கள் அணிதிரட்டப்பட்டிருக்கின்றார்கள். அதனால் அங்கு அரசாங்கம் என்ன விளையாட்டு போட்டாலும் கூட அந்த மக்கள் அதை கண்டு ஏமாறுவது இல்லை. ஆனால் மலையகத்தில் ஒரு துரதிர்ஷ்டவசமான நிலைமை, கவலைக்கிடமான நிலைமை என்னவென்றால், பெரும் அதே நேரத்தில் வடகிழக்கில் பிரதிநிதித்துவம் செய்கின்ற அரசியல் கட்சிகள் அனைத்தும் அரசுக்கு எதிரான கட்சிகளாக, எதிர்கட்சியை பிரதிநிதித்துவம் செய்கின்றவர்களாகவும் அதே நேரத்தில் தாங்களுக்கு தனியான அதிகாரம் வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் இருந்து செயல்படுகின்றவர்கள். அப்ப அந்த செயல்பாடுகள் மாத்திரமல்ல, அந்த செயல்பாடுகளை முன்னெடுப்பதற்கான கருத்தியலை மக்கள் மத்தியில் நாளுக்கு நாள் விதைக்கப்பட்டு வருகின்றது. அதே போன்று அங்கு இருக்கின்ற அனைத்து விதமான ஊடகங்களும் அந்த கருத்தியலை முன்னெடுத்து மக்கள் மத்தியில் கொண்டு செல்வதன் மூலமாக மக்கள் மத்தியில் ஆழமாக அந்த கருத்தியல் பதியப்பட்டிருக்கின்றது. அதனால் அரசாங்கத்தின் செப்படிவித்தை அங்கு செல்லுபடியாகாது என்பதை மக்கள் கோடித்து காட்டியிருக்கிறார்கள், பதில் கூறியிருக்கின்றார்கள். நல்ல முடிவு. ஆனால் இங்கு விசேடமாக மலையகத்தை பிரதிநிதித்துவம் செய்கின்ற அரசியல் கட்சிகள் என்பது மலையகத்தை இது நாள் வரைக்கும் இன்னமும் சரியோ தவறோ என்பதல்ல, இந்த மக்களை பிரதிநிதித்துவம் செய்கின்றவர்களாக ஆறுமுகம் தொண்டமான் இவர்கள் தான் இன்று பலம் வாய்ந்த சக்திகளாக மலையகத்தை பிரதிநிதித்துவம் செய்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். அதனால் ஒரு துரதிர்ஷ்டவசமான கவலைக்கிடமான நிலைமை என்னவென்றால், மலையக மக்கள் மத்தியில் அரசியல் ரீதியான கருத்தியல், அதாவது அரசியல் ரீதியான கருத்தியல் மிக ஆழமாக பதியப்படவில்லை. சுயலாயுதம் குறிப்பிட்டது போல ஒரு உண்மை இருக்கின்றது. தொழிற்சங்க ரீதியாகவே நாங்கள் சலுகைகளை கண்டு ஏமாந்து இருக்கின்றோம். சலுகைகளுக்கு பின்னால் ஓடுகின்ற, அல்லது தகரம் 2 கொடுத்த பிறகு அதற்கு பின்னால் ஓடுகின்ற, அல்லது சாராய போத்தலுக்கு பின்னால் ஓடுகின்ற, அல்லது ஏதாவது சிறிய சலுகைகளை கொடுத்த பிறகு அதற்கு பின்னால் ஓடுகின்ற, அல்லது அங்க இருக்கின்ற புத்திஜீவிகள் ஆசிரியமாக ஏதாவது சிறிய பதவி கொடுத்த பிறகு அது அவர்களுக்கு பின்னால் அரசியல் நடாத்துகின்றவர்களாக மாற்றப்பட்டு இருக்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. அதனால் மலையக மக்கள் மத்தியில் ஒரு மாற்று அரசியலுக்கான தளம் அல்லது அவ்வாறான அரசியலை முன்னெடுப்பதற்கான தளம் அற்றுப்போய் இருக்கின்ற ஒரு சூழலின் காரணமாக இந்த கவலைக்கிடமான நிலைமை மூலமாக அதாவது அந்த மக்களுக்கு துரோகம் இழைக்கின்ற,
அல்லது அந்த மக்களது எதிர்காலத்தை குளிது கொண்டு புதைக்கின்ற தொண்டமான் போன்றவர்கள் இன்னமும் கோலோச்சுகின்ற நிலைமை காணப்படுகின்றது. இதுதான் மலையகத்தில் இருக்கின்ற உண்மையான நிலைமை. அப்ப அதோடு சேர்ந்து இன்னொன்றை நான் குறிப்பிட்டாக வேண்டும். இப்பொழுது 2013ஆம் ஆண்டு நிதி அமைச்சின் ஆண்டறிக்கை வெளியிடப்படுகின்றது. அதாவது 2012ஆம் ஆண்டுக்குரிய. அப்ப இந்த 2012ஆம் ஆண்டுக்குரிய நிதி அமைச்சின் அறிக்கையில் ரங்கா அவர்களே, இலங்கையில் அதாவது வறுமைக்குள்ளாக்கப்பட்ட மாகாணங்கள் 1, 2, 3 என்று வகுக்கப்படுகின்றது. அவ்வாறு வகுக்கப்படுகின்ற பொழுது வறுமைக்குள்ளாக்கப்பட்ட மாகாணத்தில் முதலாவது மாகாணம் உவ மாகாணம். முதலாவது பிரதேச செயலாளர் பிரிவு சியம்பலாண்டு பிரதேச செயலாளர் பிரிவு, 2வது ரிதியமாலியத், 3வது கந்தகெட்டியம், அடுத்து சொர்ணாத்தோட். இவ்வாறான பிரதேசங்கள் அதாவது பதுளை மாவட்டத்தில் இருக்கின்றவர்கள் தான் இன்று வறுமையில் வாடுகின்ற மக்களாகும். 2வது எங்கு எடுத்து பார்க்கின்ற பொழுது கிழக்கு மாகாணம், 3வது வடமாகாணம். வடமாகாணத்தை கிழக்கும் கூட ரங்க அவர்களை நாங்கள் எடுத்துக்கொள்ள அங்கு 30 வருடங்களாக தவிர்க்க முடியாமல் யுத்தம் என்று நடைபெற்றது. அந்த யுத்தத்தின் காரணமாக அங்கு வறுமைக்குள்ளாக்கப்பட்டவர்கள் இருக்கலாம் என்கின்ற ஒரு தர்க்க ரீதியாக நாங்கள் பார்க்கலாம். ஆனால் உவ மாகாணத்தில் நடந்தது. உவ மாகாணத்தில் இதுநாள் வரைக்கும் ஆட்சி செய்த ஆட்சியாளர்கள், விசேடமாக ராஜபக்சாக்கள் எடுத்துக்கொண்டால், இவர்கள் அதாவது எழுச்சி அடைய செய்வோம் வெல்லஸ் என்கின்ற வேலை திட்டத்தை முன்னெடுத்தார். அப்ப அந்த வேலை திட்டத்தை முன்னெடுத்தவர்கள் வேறு யாருமல்ல, சசீந்திர ராஜபக்ச. இந்த சசீந்திர ராஜபக்சா என்பவர் வேறு யாருமல்ல, மஹிந்த ராஜபக்சவின் அண்ணனின் மகன். அப்ப இவர்களால் முன்னெடுக்கப்பட்ட வேலை திட்டத்தின் மூலமாக 2009ஆம் ஆண்டு 10ஆம் ஆண்டு 11ஆம் ஆண்டை விட கூடுதலான வறுமைக்குள்ளாக்கப்பட்ட, அதாவது வறுமை கோட்டும் நாளுக்கு அதிகரிக்கப்பட்டிருக்கும். அப்ப அந்த அதிகரிக்கப்பட்டிருக்கின்ற இந்த வறுமை பிரதேசத்தில் கூடுதலாக வறுமையில் வாடுகின்ற மக்கள் வேறு யாரும் அல்ல, தோட்ட தொழிலாளர்களாகும். இதுதான் உண்மையான யதார்த்தம். அப்ப இவ்வாறான வேலை தோட்ட தொழிலாளர்கள் இவ்வாறான பிரச்சனைகள் அனுபவிக்கின்ற பொழுது, தோட்ட தொழிலாளர்களை பிரதிநிதித்துவம் செய்கின்ற இந்த அரசியல்வாதிகளை நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது, இந்த தேர்தலுக்கும் கூட ரங்கா அவர்களை பல கோடி மில்லியன் கணக்கு செலவழிக்கின்றார். உதாரணத்துக்கு இப்ப நீங்கள் தமிழ் பத்திரிகைகள் எடுத்து பார்த்தீங்கன்னா, சிறிய பத்திரிகை பெரிய பத்திரிகை அனைத்து பத்திரிகைகள் விசேடமாக மலையகத்தை என்று விசேடமாக பத்திரிகைகள் வருகிற மலையக பகுதி, அந்த மலையக பகுதியையும் கூட விட்டு வைக்காமல் அனைத்திலும் விளம்பரம், பல கோடிக்கணக்கான விளம்பரங்கள் தேடி பார்க்கும்போது 60 நாள் 70 நாளுக்கு இப்பொழுதே புக்கிங் பண்ணி வச்சிருக்கின்றார்கள் இந்த விளம்பரத்துக்காக. அப்ப நாங்க தேடி பார்க்கின்ற அதோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுதுறாங்க, அதாவது இவர்கள் வாழ்நாள் முழுவதும் இந்த மாகாண சபையில் இருந்தாலும் கூட உழைக்கிற பணத்தில் இந்த பணத்தை ஈடு செய்ய முடியாது. அப்படி சொன்னால் எதற்காக இந்த இவ்வளவு தூரம் பணம் செலவழித்து இவர்கள் இந்த மாகாண சபைக்கு வருவதற்கு எத்தனிக்கின்றார்கள்? மாகாண சபை என்பது உங்களுக்கு தெரியும், பாராளுமன்றத்தில் கிடைக்கின்ற பணத்தில் அரைவாசி பணம் தான் மாகாண சபை உறுப்பினருக்கு உரித்துடையது. அப்ப அவ்வாறான ஒரு பணத்திற்கு, அதாவது குறைந்தது பாராளுமன்றத்தை எடுத்துக்கொண்டு 58,000 ரூபாய் பாராளுமன்ற உறுப்பினருக்கு பேசிக் சேலரி, அதில் அரைவாசி தான் மாகாண சபை உறுப்பினருக்கு. எல்லா கொடுப்பவர்களும் சேர்த்து நாங்கள் 1 லட்சம் என்று வைத்தாலும் கூட இந்த 4 வருடத்தில் நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது இவர்கள் இன்று மில்லியன் கணக்கில் செலவழித்து கொண்டு இந்த மக்கள் இந்த வேலாயுதம் குறிப்பிட்டது போல அது பூதா குறைக்கு மக்கள் என்றாட ஏமாற்றுகின்ற இந்த ஏமாற்றத்துக்கான காரணம் ரங்கா வேறு எதுவுமல்ல, வறுமையில் வாடுகின்ற மக்கள், கல்வி ரீதியாக பின்தள்ளப்பட்டிருக்கின்ற மக்கள். அப்ப இவ்வாறான பின்தள்ளப்பட்ட மக்களை தொடர்ந்து ஏமாற்றுவதற்கு ஏதுவான சூழலை ஏற்படுத்திக் கொள்வதற்கு நடவடிக்கைகளையே இந்த மாகாண சபை தேர்தலில் இந்த சந்தர்ப்பவாத இந்த தொண்டமான்கள் செய்து கொண்டு வருகின்றார்கள். அதனால் நாங்கள் மிக தெளிவாக குறிப்பிடுகின்றோம், ஒரு புறத்தில் இந்த தொண்டமான்கள் இவ்வாறான செயல்பாடுகள் முன்னெடுக்கின்ற பொழுது, மறுபுறத்தில் இவ்வாறான வாக்குகள் அனைத்தும் பெற்றுக் கொண்டு வந்து இந்த வாக்குகளை இறுதியாக நாங்கள் முதலில் நாங்கள் குறிப்பிட்டது போல வேலாயுதம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், அதாவது மத்திய மாகாணத்தில் பெரிய பிரச்சனை ஏற்படுத்தினார்கள். பிரச்சனை ஏற்படுத்திய பொழுதும் அதாவது திகாம்பரம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், நான் தொண்டமான வீட்டுக்கு அனுப்பி போட்டுத்தான் மத்த வேலை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லி. மக்கள் பார்த்தார்கள், என்னடா தொண்டமான அப்படி அனுப்ப இயலாது, இந்தியாவுக்கு அனுப்பி போட்டு. அப்ப ஒரு விடயத்தை மறந்து விட்டான்னு சொன்னால், திட்டமிட்ட முறையிலே இனவாதிகள், சிங்கள இனவாதிகள்
தமிழர்கள் என்பதனை இந்திய தமிழர் இலங்கை தமிழர் பிரித்தார்கள். அந்த சிங்கள இனவாதிகள் பேர்த்த இந்திய தமிழர் என்ற வகையில் தான் திகாம்பரம் அவர்கள் இருந்தார்கள். ஆனா அவரே இந்தியாவுக்கு அனுப்பி வைப்போம் என்று கூறுகின்ற பொழுது, ஆனால் திகாம்பரத்தின் பிள்ளைகள் கூட இந்தியாவில் தான் படித்துக் கொண்டிருந்தனர். ஆனால் அவர் பாரிய ஒரு வார்த்தை பிரயோகம், அதை அவரிடமே திருச்சியில் வைத்து ஒரு கட்டணை சேர்ந்த முதலாளி அவர்கள் திகாம்பரம் அவர்களுக்கு கொண்டார். நான் உங்களுக்கு எதிராக வாக்களித்திருந்தேன். காரணம், நாங்கள் எல்லாரையும் இந்திய தமிழர் என்று அழைக்கின்ற பொழுது, நீங்கள் தொண்டமான இந்தியாவுக்கு அனுப்புகின்ற பொழுது உங்களுக்கு தொண்டமானில் உடன்பாடு இல்லை. ஆனால் நீங்கள் எங்களையும் இந்தியாவுக்கு அனுப்புறதுக்கு சமனாக இருக்கும். அதுவும் ஒரு நாட்டின் ஜனாதிபதியை வைத்துக் கொண்டு, அதாவது நாங்கள் இந்தியர்கள் என்ற இனவாத கருத்தினை நீங்கள் எங்களை இந்தியர்கள் என்று ஒரு கேவலமாக பேசிய ஒரு பேச்சுக்காகத்தான் உங்களுக்கு எதிராக வாக்களித்தோம் என்பதனை திகாம்பரம் அவர்களிடமே நேரடியாக ஒரு கட்டணை சேர்ந்த முதலாளி அவர்கள் சொல்லியிருந்தார். நாங்கள் தொண்டமானின் ஆதரவாக அல்ல, ஆனால் நீங்கள் எங்களை எல்லாரும் இந்தியர் என்று சொல்லி சிங்கள மொழியை பேசுகின்றவர்கள் பேசுவது வழக்கம். அதே பாணியில் நீங்கள் பேசுகிறீர்கள். இந்தியனே வெளியேறு, நடந்தது. இந்திய தமிழனே வெளியேறு என்று பேசிய காலம் இருந்தது. அதே போல் நீங்களும் இந்திய தமிழன் என்கிற போது தொண்டமான் என்பவருடன் விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பால் ஒரு இந்தியனை வெளியேறு என்று எங்களை மீண்டும் ஒரு இனவாத கருத்தினை கூறியனால்தான் நிலைமை ஏற்பட்டது என்று கூறினார்கள். அதாவது திகாம்பரம் அவர்களது வாக்குகள் மக்கள் நினைத்தார்கள் திகாம்பரத்துக்கு தானே நாங்கள் வாக்களிக்கிறோம், தொண்டமானுக்கு வாக்களித்தவர்கள் நாங்கள் தொண்டமானுக்கு தானே வாக்களிக்கின்றோம். மக்கள் நினைக்கவில்லை இந்த தொண்டமானும் இந்த திகாம்பரமும் மஹிந்த ராஜபக்ச காலடியிலும் சரணமடைஞ்சிருக்கின்றார்கள் என்பது மக்கள் உணரவில்லை, அல்லது உணர்வதற்கான சூழல் ஏற்படவில்லை. அப்ப இந்த இரண்டு சகாக்களும் சேர்ந்து இவர்களது தோட்ட தொழிலாளி இரண்டாக பிளவுபடுத்தி அவர்களது வாக்குகளை பெற்றுக்கொண்டு அந்த வாக்குகள் அனைத்தையும் கொண்டு வந்து மஹிந்த ராஜபக்சவின் காலடிக்கு பூஜை செய்திருக்கின்றார். அப்படியானால் தோட்ட தொழிலாளர்களது தன்மானத்தை அடகு வைத்தவர்கள் வேறு யாரும் இந்த இரண்டு கும்பல். அப்ப இந்த இரண்டு கும்பலும் இவ்வாறு தோட்ட தொழிலாளர்களை பிரிப்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகள் மூல காரண கர்த்தாக்கள் வேறு யாரும் அல்ல, ராஜபக்சாக்களாகும். அதனால் தான் நாங்கள் கூறுகின்றோம், அதே நாடகம் இன்று இந்த ஊவா மாகாண சபையிலும் மேடையேற்றுவதற்கான நடவடிக்கைகள் ஆரம்பமாகி இருக்கின்றது. ஆனா நான் நினைக்கின்ற தனிப்பட்ட ரீதியாக எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கின்றது, ஊவா மாகாணத்தில் வாழுகின்ற தமிழர்கள், விசேடமாக தோட்ட தொழிலாளர்கள் இந்த ராஜபக்சாக்களின் செப்படி வித்தைக்கு இன்று நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது ரங்கா அவர்களை மலையகத்து விசேடமாக கூடுதலாக மக்கள் இன்று பார்வையிடுகின்ற டிவி, அதாவது சேனல்ஸ் எடுத்துக்கொண்டால் கூடுதலாக கேபிள் டிவி எல்லா வீடுகளிலும் கூடுதலாக பாவிக்கப்படுகின்றது. அதிலும் கூடுதலாக தந்தி டிவி அல்லது வசந்தம் டிவி என்கின்ற ஒரு இந்திய சேனல் இதுகள் தான் கூடுதலாக பார்க்கின்றதாகவும் தெரிகின்றது. அதில் வர செய்திகளை கட்டாயம் பார்க்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, அதில் கூடுதலான செய்திகள் எடுத்துக்கொண்ட வடகிழக்கு பிரச்சனைகளை மையமாக கொண்டு பேசப்படுகின்றது. அவ்வாறு வடகிழக்கு பிரச்சனைகளை நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது வடகிழக்கு இந்த அரசாங்கம் பாரிய துரோகம் இழைத்திருக்கின்றது. வடகிழக்கு மக்களை நற்றாற்றி விட்டவர்கள் வேறு யாரும் இந்த அரசாங்கம். அங்க இருக்கின்ற அபிவிருத்தி, அவர்களுக்கின்ற மனித உரிமை, அவர்களுக்கின்ற ஜனநாயகம் அனைத்தையும் குழி தோண்டி பாவித்தனமான செயல்பாடுகளை முன்னெடுத்த இந்த அரசாங்கத்தை எதிரான கருத்துக்கள் அந்த டிவிகளில் வெளியிடுவதன் மூலமாக இதை பார்க்கின்ற தோட்ட தொழிலாளர்கள் நினைக்கின்றார்கள், அப்படியானால் இன்று வடகிழக்கில் வாழ்கின்ற தமிழர்களுக்கு துரோகம் இழைப்பவர் வேறு யாருமல்ல, அந்த உள்ள மக்களது தன்மானத்தை குழி தோண்டி புதைப்பவர்கள் வேறு யாருமல்ல இந்த அரசாங்கம். அதனால் இந்த அரசாங்கமானது தமிழ் விரோத அரசாங்கம் என்கின்ற ஒரு நிலைப்பாடு அங்கு உள்ள மக்கள் மத்தியில் இன்று ஆழமாக பதியப்பட்டு வருகின்றது. நல்லதா பிறையா என்பது வேறு பிரச்சனை. இருந்த போதிலும் கூட நாங்கள் கூறுவது என்னவென்றால், அந்த கருத்திற்கு ஒரு சரியான ஒரு தலைமைத்துவம் அளித்து அந்த கருத்தியலை ஒரு நல்வழி செப்பனிட வேண்டிய தேவை என்று இருக்கின்றது. அதனால் அங்குள்ள மக்கள் இன்று சிந்திக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள். அதாவது தமிழ் மக்களுக்கு கடந்த காலத்தில் இருந்து இன்று வரையும் துரோகம் இழைத்த விசேடமாக தோட்ட தொழிலாளர்களுக்கு, அதாவது 66 வருடங்களை நாங்கள் திரும்பி பார்க்கின்ற பொழுது 66 வருடங்களாகவே துரோகம் இழைத்திருக்கின்றார்கள் தவிர வேறு எதுவும் அல்ல. 9 வருட ராஜபக்சாவின் ஆட்சியில் நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது ஏமாற்றப்பட்டிருக்கின்றார்கள், வஞ்சிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அப்ப இந்த வஞ்சனையில் இருந்து மீள வேண்டும் என்கின்ற கருத்து இருக்கின்றது மலையகத்தில் இன்று. அதாவது ஒரு மாற்று தேவை, ஒரு மாற்றம் தேவை அப்படி என்கின்ற கருத்து இருக்கின்றது. அப்ப அந்த கருத்து நிச்சயமாக அதற்கு ஒரு உயிரூட்டப்படுமானால் இந்த விசேடமாக ஊவா மாகாணத்தில் இருக்கின்ற இளைஞர்கள், விசேடமாக அங்கு இருக்கின்ற இளைஞர்கள் இன்று சிந்திக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள். நீங்கள் பாராளுமன்றம் செல்வதோடு
உண்மையில் நான் இருக்கின்றேன் இந்த மாகாண சபையிலே இருந்த ஐக்கிய தேசிய கட்சியின் ஒரு தமிழ் உறுப்பினராகத்தான் நீங்கள் இருந்தீர்கள். நீங்கள் பாராளுமன்றம் செல்வதன் பின்பு இந்த உவா தேர்தலை எந்த வகையில் பார்க்கின்றீர்கள்? உவா மாகாணத்தை பொறுத்தமட்டிலே நாங்கள் ஒரு பலமான வேட்பாளர்களை நிறுத்துகின்றோம். ஹரன் பெர்னாண்டோ அவர்கள் போட்டியிடுவதன் ஊடாக கணிசமான சிங்கள வாக்குகள், புதிய வாக்குகள் ஐக்கிய தேசிய கட்சி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்ற அரசாங்கத்தை சேர்ந்தவர்கள் கூட அதை பற்றி இன்று பேச ஆரம்பித்து விட்டார்கள். இப்பொழுது மாகாண சபையிலே மாற்றத்தை ஏற்படுத்தி விடுவோம் என்ற குரல் பதிலிலே அதிகமாக ஒலிக்கின்றது. நாங்களும் கடந்த காலங்களை போன்று அதிக தமிழ் வேட்பாளர்களை நியமிக்காது 3 தமிழ் வேட்பாளர்களை மாத்திரமே நியமிக்கும்படி ஐக்கிய தேசிய கட்சிக்கு வலியுறுத்தி வருகின்றோம். அதில் நான் பாராளுமன்றம் செல்வதனால் சச்சிதானந்தன் அவர்கள், விஸ்வநாதன் அவர்கள், அதே போன்று வேலாயுதம் ருத்ரதீபன் போன்ற 3வரையும் நாங்கள் களமிறக்க தீர்மானித்து இருக்கின்றோம். அது எங்களுடைய தொழிற்சங்கத்தை சேர்ந்த தலைவர் ரவீந்திர சமரவீர் அவர்களும் இம்முறை களமிறங்குகின்றார். எனவே இம்முறை நாங்கள் கணிசமான சிங்கள வாக்குகளை உங்களோட தொழிற்சங்கம் என்றால் எங்களுக்கு இந்த தொழிற்சங்கம் தெரியாது. நீங்க உங்களோட தொழிற்சங்கம் சொல்றீங்க, அது உங்களோட வேற சொந்தமான அளவுக்கு வந்துருச்சுன்னா இப்பொழுது ஐக்கிய தேசிய கட்சி இன்னொரு தொழிற்சங்கத்தை 100 உருவாக்கியதாகத்தான் ஜோகராஜன் அவர்கள் கூறுகின்றார். எனவே எங்கடி என்று சொல்ல இது வேலாயுதன தொழிற்சங்கம், அதாவது காமினி நாயக்கா இருந்த ஜிஆர் ஜெயவர்தனா இருந்த ரணில் விக்ரமசிங்கே இருந்த தொழிற்சங்கம் ஐக்கிய தேசிய கட்சியில் ரெண்டாக்கப்பட்டிருக்கிறது. ஐக்கிய தேசிய கட்சியினால் ரெண்டாக்கப்பட்டிருக்கிறது. இந்த தொழிற்சங்கத்தை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது. இது ஆழமாக வேரூன்றிய ஒரு தொழிற்சங்கம். ஐக்கிய தேசிய கட்சி தொழிற்சங்கம் இது. அதாவது ஒன்று இலங்கை தேசிய தோட்ட தொழிலாளர் என்னுடைய சங்கம் என்று சொன்னால் கூட அதில் எந்த தவறும் இல்லை. ஏனெனில் அந்த சங்கம் என்னை வளர்த்தது. அப்பொழுது யோகராஜன் சங்கம் என்னை அந்த சங்கம் வளர்த்தது, எனக்கு ஒரு அடையாளத்தை பெற்றுக் கொடுத்தது அரசியல் ஊடாக. அதே போன்று அந்த சங்கத்தின் வளர்ச்சிக்கு நானும் என்னோடு சேர்ந்த பலரும் உழைத்திருக்கின்றோம். ஆரம்ப காலத்தில் அப்படி என்றால் நீங்கள் ஏன் என்று லேபர் மினிஸ்ட்ரிக்கு போய் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் செயலாளரும் சைன் வச்சு ஐக்கிய தேசிய கட்சியின் தொழிற்சங்கம் என்று சொல்லி இதை தடை செய்ய கூற முடியும் தானே? அதாவது ஐக்கிய தேசிய கட்சி தொழிற்சங்க சட்டம் வேறு இருந்தாலும் ஐக்கிய தேசிய கட்சியின் பேரை ஒரு பலம் பொருந்தி இந்த நாட்டில் அது ஆண்ட ஒரு பெரிய கட்சி, இந்த நாட்டை ஆண்ட பெரிய ஒரு கட்சி, அந்த கட்சியின் பெயரை யுஎன்பி தொழிற்சங்கம் என்று அமைப்பதற்கு எவருக்கும் உரிமை இல்லை. இது சம்பந்தமாக நான் கட்சியின் மேலிடத்திற்கு கடந்த காலத்தில் கூட மேலிடத்தின் கவனத்தை கொண்டு வந்திருக்கின்றேன். உரிய நடவடிக்கை ஒன்று, உரிய தீர்வு ஒன்று வழங்கப்பட வேண்டும் என்று எங்களுடைய கடந்த நிர்வாக சபை கூட்டத்திலும் இது ஆழமாக ஆராயப்பட்டது. அவர்களும் கட்சியும் படுத்தி கேட்டிருக்கின்றார். எனவே உபமாகாண சபையை பொறுத்தமட்டிலே இன்று எங்களுடைய மக்களுடைய முதலாவது தேவை எங்களுக்கென சொந்த காணி வேண்டும். இந்த 7 பேஜ் காணி உரிமை ஜேஆர் ஜெயவர்தனுடைய ஆட்சி காலத்திலே உறுதி செய்யப்பட்டது, மைந்து சிந்தனையிலும் வலியுறுத்தி கூறப்பட்டது. ஆனால் இன்று அவற்றை வழங்க மறுத்து வருகின்றார்கள். எனவே தோட்ட தொழிலாளர்கள் சொந்த வீட்டிலே வாழுகின்ற நிலை உருவாக வேண்டும். ஐக்கிய தேசிய கட்சி ஆட்சிக்கு வந்து ஐக்கிய தேசிய கட்சியிடம் நாங்கள் கேட்டிருப்பது எங்களுடைய ஆட்சியிலே இதற்கான உறுதி வழங்கப்படும் என்ற ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் எங்களுடைய மகாநாட்டின் பொழுது கூட குறிப்பிட்டார். அது எங்களுடைய முக்கியமான தேவை ஒன்று. அதே போன்று எங்களுடைய கல்வி வளர்ச்சிக்கு உபமாகாணத்தை பொறுத்த மட்டிலே அங்கு இருக்கின்ற கல்வி பசியை தீர்ப்பதற்கு வளமிக்க ஆசிரியர் வளம் உருவாக்கப்பட வேண்டும். பௌதிக வளங்களும் மேலும் விருத்தி செய்யப்பட வேண்டும். மீண்டும் தமிழ் கல்வி அமைச்சு மாகாண மட்டத்திலே உருவாக்கப்பட வேண்டும். நாங்கள் எங்களிடமிருந்து பறிக்கப்பட்ட அந்த கல்வி அமைச்சை மீண்டும் உருவாக்க வேண்டும். அதே போன்று உபமாகாணத்தை பொறுத்த மட்டும் இன்று இந்திய உதவி தூதராலயங்கள் கூட மத்திய மாகாணத்திற்கும் கொடுக்கின்ற கவனிப்பு உபமாகாணத்தில் இல்லை. உபமாகாணத்தில் மத்திய மாகாணத்தில் அவர்கள் செய்கின்ற வேலை திட்டங்கள் இந்திய ஹை கமிஷன் மத்திய மாகாணத்திலும் ஒன்றும் கவனிப்பதில்லை. அதாவது இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் கட்சியை கவனித்துக் கொள்கிறது. அதே போன்று அவர்களுக்கு பல இந்த தோட்ட தொழிலாளர்களை வழிநடத்துகின்ற பல கம்பெனிகள் இந்தியாவின் கம்பெனிகளாக இருக்கின்றன. இன்று டாடா அப்படி போன்ற பல கம்பெனிகள் தான் இன்று இந்த தோட்ட தொழிலாளியை இப்படியே வைத்திருக்கிறது. எனவே அதற்காக இந்தியாவுக்கு ஒரு தேவை இருக்கிறது. மற்றது இன்னும் கூட பாத்தீங்கன்னா பாரிய நிதியுதவிகளை ஹம்பாந்தோட்டை போன்ற பிரதேசங்களில் செய்திருக்கின்றவர்கள், இன்று ஏனைய பிரதேசங்களில் செய்திருக்கின்றவர்கள் இன்று லயத்திலே வாழுகின்ற மக்களுக்கு 50,000 வீடுகளை கட்டி கொடுக்க முடியும். இன்று வரை இந்தியா இந்த மலையக மக்களுக்காக, இந்திய வம்சாவளி என்று கூறப்படுகின்ற இந்த மக்களுக்காக இன்று ஒரு 5 வீட்டை கூட கட்டி கொடுக்கவில்லை. அது மாத்திரமல்ல, இன்று நாங்கள் இன்னொரு பெரிய மாற்றத்தையும் கண்டிருக்கின்றோம். இதுவரை காலம் மலையக பிரச்சனைகள் நாங்களே பேசிக் கொண்டிருந்தோம்.
ஒரு காலத்திலே மலையக மக்களுக்கு பிரஜா உரிமை வழங்க வேண்டும் என்று திம்பு பேச்சுவார்த்தையில பிரபாகரன் அவர்கள் குரல் எழுப்பினார்கள் முதல் முறையாக. அந்த அப்பாறு பேசப்பட்ட பொழுது இதை பற்றி நீங்கள் பேசுவதற்கு வேண்டாம், அதை நாங்கள் கவனித்துக் கொள்வோம் என்று கூறிய நிலை இருந்தது. ஆனால் அதன் பிறகு இன்று வந்திருக்கின்ற வடமாகாண முதலமைச்சர் அவர்கள் இந்த இந்திய மலையக தமிழர்களுக்கு இந்திய அரசாங்கம் வீடுகளை கட்டி கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருப்பதன் ஊடாக இந்த பிரதேசவாதம் என்ற நிலை எதிர்காலத்தில் இல்லாது சென்று சிறுபான்மை மக்கள் சிறுபான்மை மக்கள் என்று அழைக்கப்படுவதை விட இந்த நாட்டில் ஒரு கௌரவமிக்க ஒரு இடமாக உருவாக வேண்டும். நிச்சயமாக நிறைவு செய்ய நேரம் வந்துட்டது. நன்றி வேளாண்மைகளே. உண்மையில் ஒரு விடயம் இன்று உண்மையில் ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்களுக்கும் கூட வேண்டிய உண்மையில் இன்று ஆசியாவிலே ஒரு பாரிய ஒரு சிறுபான்மை இனமாக இருக்கின்ற ஒரு பெரும்பான்மை இனம் தான் இலங்கையில் இருக்கின்ற ஒரு பெரும்பான்மை இனம் தமிழர்கள். இன்று 72 மில்லியன் தமிழர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள். இன்று அதே மாதிரி மலேசியாவில் 5 லட்சம், சிங்கப்பூரில் 5 லட்சம் தமிழர்கள் 1 மில்லியன். அதைவிட இலங்கையில் ஒரு 2 மில்லியன் பார்த்தாலும் கிட்டத்தட்ட 80 மில்லியனுக்கு மேற்பட்ட தமிழர்கள் இருக்கிறார்கள். அதைத்தான் இன்று சில இடங்களிலே திலங்க சுமதி பல அமைச்சர் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சென்று நாங்கள் தான் சிறுபான்மை இந்த சவுத் ஏசியாவிலே எங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று கேட்ட நிலைமை இருக்கிறதா? சிங்களவர்கள் 15 மில்லியன் இருக்கின்ற பொழுது தமிழர்கள் 80 மில்லியன் இருக்கிறார்கள் என்று கூறி இந்த மின்னல் நிகழ்ச்சி நிறைவு செய்வோம். நன்றி.